ஒரு பிள்ளை வந்து தப்பு செஞ்சிருச்சு, உடனே பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, உடனே பேரண்ட்ஸுடைய மனதில் வந்து என்ன வந்துடுதுன்னா, தோசை கரண்டி வருது. உடனே பிள்ளை தப்பு செஞ்ச உடனே தோசை கரண்டி எடுத்து அவனை அடின்னு அடிக்கிறது, தோசை கரண்டியை சூடு வச்சு பிள்ளைய சூடு வைக்கிறது. இப்படி பிள்ளைய மாத்துறேன் என்ற பேரில் தன்னுடைய பிள்ளைய வந்து அடிச்சிடறாங்க, ஹர்ட் பண்ணிடுறாங்க. அப்போனா பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்பதில் ஒரு சரியான விஸ்டம் வந்து பெற்றோர்களுக்கு வேண்டும். விஸ்டம்னா, இப்போ முதலாவது உங்கள் பிள்ளைகளை வந்து வளர்க்கும் போது தண்டனை, அதாவது பனிஷ்மெண்ட் என்ற கான்செப்டில் வந்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. தண்டனை என்ற கான்செப்டில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நான் இன்னும் அதை அழுத்தமாக பேசணும் விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க, உங்களை ஒருவர் வந்து அடின்னு அடித்தா உங்களுக்கு ஓகேவா? ஒருவர் வந்து உங்களை அடின்னு அடித்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? என்னைய நீங்கள் அடின்னு அடித்தா நான் அந்த விஷயத்துலேருந்து மாற்றிக்கிறேன்னு யாரும் சொல்கிறீங்களா? இல்லை. அந்த அடிக்கு வேணால் பயந்து நம்ம அந்த தப்பை செய்யாமல் இருப்போமே தவிர, நம்முடைய மனம் வந்து முற்றிலுமாக மாறி இருக்காது. இதுதானே உண்மை. அப்போனா தண்டிக்கிறது, பனிஷ் பண்ணுறது, அடின்னு அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல தாக்கத்தை, ஒரு நல்ல இம்பேக்டை, ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுத்தாது.